ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல்கா பன்னீர் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்கா செய்கிறனால நம்மளுக்கு ஆயிலெலாம் போட தேவையில்லை, இதில் போடக்கூடாது. அதனால நம்ம தண்ணி இல்லைன்னா தயிர் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்லாப் மேலே வச்சுட்டு டோவை நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு ஆயிலெல்லாம் போட வேண்டாம், ஒரு கிளாத் வச்சு நல்லா நம்ம இதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பட்டர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பெரிய பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பழுத்த பெரிய தக்காளியை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மசாலாலெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். ஆனதுக்கப்புறம் நான் பன்னீரை இந்த கையிலேயே நல்லா இந்த மாதிரி மசித்து இது கூட சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு சரியாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டோவை நல்லா உருட்டி வச்சுருக்கிறேன். நான் இப்போ தேய்ச்சிக்கிறேன். நல்லா ஃபுல்கா தேய்க்கிறனால ரொம்ப நீங்கள் சன்னமாகவும் தேய்க்கக்கூடாது, தடியாகவும் தேய்க்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை டவாவில் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல்ல. டோவை டவாவில் போடும்போது லைட்டாக உப்பி வரும். அந்த டைமில் நம்ம டவாவை எடுத்துகிட்டு இந்த ஃபுல்கா செய்கிற அந்த டவாவை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டியை தூக்கி வச்சோம்னா நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபுல்காவையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம எடுத்தால் போதும். இதே மாதிரி எல்லா ஃபுல்காவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பைஸியாக இருக்குள்ள கெச்சப்பு அது கூட ஊற்றிக்கலாம். நான் ஸ்பைசி இல்லாமல் இருக்கிறத நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பன்னீர் எடுத்துட்டு நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ நிறைய வேணுமா இல்லை கொஞ்சமாக வேணுமான்னு பார்த்துட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ரா ஆனியன் கூட நான் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கலை. பன்னீர் மசாலா மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இல்லை ஃபாயில் பேப்பர் என்ன பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அது அப்படியே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கீழே நான் திருக்கி அப்படியே இந்த மாதிரி விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you, take care.